ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஒன் டே ஒர்க், குறிப்பாக சண்டே ஒர்க். டொமேட்டோ பிக்கிள் பண்ண ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு டொமேட்டோவை பாயில் பண்ணி அதோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுவும் புளியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு இன் பிட்வீன் கேப்பில் நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது மோர் வத்தல், வெண்டிக்காய் வத்தல் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு மோர் உப்பு போட்டு கலந்து வெயிலில் வச்சுட்டு ஒரு 3 days வச்சு எடுத்தோன்னா உண்டையிலேயே நமக்கு நல்ல வெயில்னால் காஞ்சிரும். ஸோ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்போ நமக்கு அப்பளம் வடகம் தேவைப்படுதோ அப்போ இதை நம்ம ஹெல்த்தியாக பொரித்து சாப்பிட்டுக்கலாம். தென் கடுகு வெந்தயம் போட்டோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கர் வச்சு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து, இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா வத்தல் போட்டு தாளித்து கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுட்டு மோர் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக மோர் உப்பு போட்டு கொஞ்சம் பழைய சாதம் ஏதாவது மீந்து போச்சுன்னா அது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். அது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோன்னா டொமேட்டோ ரைஸ்க்கு, மோர் சாதத்துக்கு, எதுக்குனாலும் நம்ம ஆப்டாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிச்சு லஞ்சுக்கு. தென் அடுத்து நம்ம பண்ண போகிறது டொமேட்டோ பிக்கல், தக்காளி ஊறுகாய். என் ஸ்டைலில் பண்ணுறேன் பாருங்கள். கடுகு மட்டும்தான் போடணும். கடுகு மட்டும்தான் போடணும். கடுகு போட்டுட்டு காஞ்ச கருவேப்பிலை போடணும். இது போட்டோன்னா பெட்டர், ஏன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் ஆல்ரெடி டொமேட்டோ அரைக்கும் போது மிளகாய் வத்தல் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிளகாவை நல்லா கிண்டி விட்டுட்டு தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த டொமேட்டோ ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிண்டணும். அதோட பூண்டையும் போட்டு நல்லா கிண்டணும். லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கணும். வேணும்னா லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா சுருள கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடணும்.